மாணவிக்கு பாலியல் வன்கொடுமைக்கு நீதி கேட்டு நாளை மதுரையில் பேரணி நடத்த பாஜகவிற்கு அனுமதி மறுப்பு. பெண்ணின் தனிப்பட்ட தகவல்களை வெளியிட்டவர்களை கைது செய்ய வேண்டும் என்று குஷ்பு வலியுறுத்தல். தயவு செஞ்சு அது பொலிட்டிக்கல் ஆக்காதீங்க. ஒவ்வொரு முறையும் நீங்க எந்த ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்ம் இருந்தாலும் முதல்ல நீங்க ஆடுற மாநிலத்துல இது நடக்கலையா, உங்க மாநிலத்துல இது நடக்கலையா, தகவல்கள் வெளியில கொடுத்தாங்க பாருங்க, அவங்கள முதல்ல தண்டிக்கணும். யார் கொடுத்தது, யார் கொடுக்க சொல்ற, அது சட்ட ரீதியாக தவறுதானே. சென்னைக்கு வந்தது முதல் இன்று வரை 38 ஆண்டுகளாக கண்ணகியாக வாழ்ந்து கொண்டிருப்பதாக குஷ்பு பேட்டி. நான் என்னைக்குமே கண்ணகி தானே. புது சூழ்நிலையும் சென்னைக்கு வந்து 38 வருஷம் ஆச்சு. 38 வருஷமா கண்ணகியா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். மனசுல பட்டது பேசுவேன், மனசுல பட்டது செய்வேன். கட்சியில் தனக்கு எந்தவித பிரச்சனைகளும் இல்லை என்றும் விளக்கம். எங்கேயாவது அதிருப்தி ஏதாவது வார்த்தை பயன்படுத்தினேனா என்னுடைய ஆதங்கத்தை சொன்னேன், அவ்வளவுதான். மனநிறைவோட இருக்கீங்களா பாஜக? அப்கோர்ஸ், இல்லனா இன்னைக்கு வந்திருக்க மாட்டேன்ல நானு. இங்கதான் இருக்கீங்க? ஆமா, உறுதியா இருக்கீங்க? கண்டிப்பா இருக்கேன். தை பிறந்தால் திருமதி குஷ்புவுக்கு வழி பிறக்குமா? அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கா? ஏன் இது வரைக்கும் ஏன் வழி பிறக்கல? நல்லா தானே இருக்கேன் கடவுள் புண்ணியத்துல.